கியாமத்தினுடைய அடையாளங்கள் குறித்து நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தகவல்களை சொல்லியுள்ளார்கள். அவர்கள் பேசியுள்ள அந்த செய்திகளை, அந்த அடையாளங்களை அறிஞர்களாகிய இமாம்கள் இரண்டாக பிரிப்பர். ஒன்று அஷ்ராத்து சாஅத்தில் குபரா, கியாமத்தினுடைய மாபெரும் அடையாளங்கள். இன்னொன்று அஷ்ராத்து சாஅத்தி சுக்ரா, கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்கள் என்று இரண்டு வகையாக அந்த அடையாளங்களை பிரிப்பர். பெரிய அடையாளங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவது, தஜ்ஜாலினுடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜினுடைய வருகை, அதே போன்று தாப்பத்துல் அர்து என்ற ஒரு மிருகத்தினுடைய வருகை, எங்கும் அடைய வளைய செய்யக்கூடிய மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு, இவைகளெல்லாம் மாபெரும் அடையாளங்கள் என்று இமாம்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் சிறிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சபை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் எழுந்தார், மத்தஸா, கியாமத்து நாள் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். கியாமத்து நாள் எப்ப அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுக்கிடவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. அது அவங்களுடைய காதில் விளங்கிச்சா இல்லையா, அல்லது விளங்கி பதில் சொல்லலையா, அல்லது பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா, இந்த கேள்வி அவர்கள் புறக்கணிக்கிறார்களா என்று எதுவும் தெரியாமல் சஹாபிகள் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நசீஹத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேசி முடித்ததனுடைய கடைசியில் அவங்க கேட்குறாங்க, இப்படி கியாமத்து நாள் எப்போது என்று கேள்வி கேட்டாரு, அவரை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காதில் வாங்கி இருக்கிறாங்க. தன்னுடைய நசீஹத்தெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஒரு வகுப்பு நடக்குது, மாணவர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு வகுப்பு நடக்குது. அந்த வகுப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது கேள்விகளை எழுப்புவது ஒரு முறை அல்ல. அந்த வகுப்பு முடிஞ்சிடணும். அந்த பாடத்தை முடித்ததுக்கு பிறகு அந்த உஸ்தாத் என்ன செய்யணும், அல்லது அந்த ஆசிரியர் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம விளங்குறோம். அப்போ அது ஒரு முறையாக இருக்கும். ஆக ஒரு தாலீம், ஒரு கற்றுக் கொடுப்பது என்பதும் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த செய்திக்குள்ள நம்ம போகல. இப்படி ஒரு கியாமத்து எப்போ அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறாங்க. கடைசியில் அவர்கள் பதில் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரி ஸாஆ, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தினால நீ எதிர்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அமானிதம் என்றால் என்ன? இப்போ அதற்கு ஒரு கேள்வி. ஒரு பொருளை நாம் இன்னொரு இடத்துல ஒரு ஆட்டை ஒப்படைக்கிறோம், அது அமானிதம் தான். இதைத்தான் நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் அமானிதம் என்று. இது அமானிதம் தான். அதே மாதிரி ஒரு செய்தியை நாம் சொல்லுகிறோம், ஒருவர்கிட்ட நம்ம செய்தியை சொல்றோம், இது அமானிதம் என்று சொன்னால் அந்த செய்தி பாதுகாக்கப்படணும். அடுத்தவங்கிட்ட சொல்றது ஹராம். அடுத்தவர்களிடம் அந்த செய்தியை கொண்டு போவது என்பது ஹராம். அப்படி அமானிதமாக நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்பை நம்ம உடைக்கக்கூடாது. அது நம்மிடத்தில் ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இது அமானிதம். இந்த சமூகம் இன்னொரு அமானிதத்தில் மிகப்பெரிய குறைவை செயல்படுத்தி வருகிறது. அது என்னன்னா, ஒரு நேரம், இதுக்கு இப்ப நேரம் அப்படி நம்ம ஒரு நேரத்தை அறிவிக்கிறாங்க. கல்யாணம் 9:30 மணி அப்படின்னா அது அமானிதம். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நாங்க 9:30 மணிக்கு கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு அர்த்தம். அல்லது இந்த வீடு திறப்பு விழா, இந்த மஜ்லிஸ், இது அமானிதம்.
இப்போ நாம் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, நாளைக்கு அல்லாஹ் நம்மை பிடித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கம் தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்க 9:30 மணி என்று அறிவித்ததுக்கு பிறகு 9:30 மணிக்கு அந்த நிகழ்வை ஆரம்பிக்காமல் பலரும் வந்து உட்கார்ந்திருந்தால் அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறீர்கள். நீங்க அவங்கள மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கிறீங்க. நாம் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். நாம் அறிவித்ததற்கும் நிகழ்ச்சி நடப்பதற்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 9:30 ஒரு 10-10:30 ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாயிடுச்சு. இது ஒரு மூமினுக்கான அடையாளம் அல்ல, ஒரு மூமினுக்கான அடையாளம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப நடத்தி அந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சு நடத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல நடத்திட்டு சரி நாளை இது விஷயமா நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவர் பக்கத்து ஊருக்காரர். எந்த நேரம் அப்படின்னு அவர் கேட்கிறார். சொல்லுங்களேன், ஒரு நேரம் குறிக்கப்பட்டது, இந்த நேரம் காலையில 10 மணி அப்படின்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு. எந்த இடம்? இந்த இடம். எந்த இடத்தில் பேசப்பட்டதோ அந்த இடம். எந்த நேரம்? ஒரு நேரம், உதாரணத்துக்கு ஒரு 10 மணி, பகல் 10 மணின்னு வச்சுக்கிடுவோம். இப்படி பேசி முடிச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக 10 மணிக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 11 மணி ஆச்சு, 12 ஆச்சு, லோஹருடைய வக்தாச்சு. டெண்டை போடுங்க, அங்கேயே தொழுகிறாங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க. திங்கக்கிழமை என்று சொன்ன உதாரணத்திற்காக திங்கக்கிழமை என்று சொல்லிவிட்டு அவர் புதன்கிழமை வர்றாரு. புதன்கிழமை வரைக்கும் அந்த இடத்துல காத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க 10 மணிக்கு வரலன்னு நம்ம போயிடும். 10 மணிக்கு வந்தாச்சு, 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, இதுக்கு மேலே யார் இருப்பா அப்படின்னு நம்ம போயிடலாம். அப்படி போவதற்கான அனுமதி தாராளமாக இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக அதை செய்கிறாங்க. இது அமானிதம், இந்த அமானிதத்தை நீங்க பேணுங்க, அமானிதத்தை மீறாதீங்க. ஏதோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது வேற விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தெரிவிக்கணும். ஒரு நபரை நம்ம ஒரு ஆளு வர சொல்லி இருக்கிறோம், 10 மணிக்கு வர்றேங்கிறார், வர முடியல அப்படின்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு ஒரு முன்னாலே என்ன செய்யணும்? ஒரு 9:30 9 மணிக்கோ தெரிவிச்சிடணும். இதெல்லாம் அமானிதமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அமானிதம் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் அமானிதம் இருக்கிறது. தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலேயே, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலேயே அமானிதம் இருக்கிறது. இதெல்லாம் அமானிதம். அமானிதம் என்பது ஒரு பெரிய விரிவான ஒரு செய்தி. ஒரு பொருளை கொடுத்து வைப்பது அமானிதம். ஒரு செய்தியை சொல்லி வைத்து இந்த செய்தியை நீங்க பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படி என்பது அமானிதம். அதே மாதிரி நேரம் குறிப்பிடப்பட்டால் அது அமானிதம். ஒரு வியாபாரத்தில் ஒரு ரகசியம் இருக்கும், 2 பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, அந்த ரகசியம் இருக்கணும், அந்த 2 பேருக்குள்ள அந்த ரகசியம் இருக்கணும், 3ஆவது நபர்கிட்ட போகக்கூடாது, அது அமானிதம். இப்படி அமானிதம் எப்போது வீணடிக்கப்படுகிறதோ, இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரி ஸாஆ, கியாமத்து நாளை நீ எதிர்பாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இப்போ கியாமத்தினுடைய அடையாளங்களில் இது ஒன்று. இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலேயே இந்த அமானிதம் வீணடிக்கப்படுவது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது. நாங்கள்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு உதாரணத்திற்கு, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் அது பிரிஞ்சிடுமோ என்ற நிலையில் வரும் பொழுது ஒரு ஹீலாவை, ஒரு தந்திரத்தை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ நாம் ஒரு தந்திரத்தை செய்கிறோம், அந்த பெண் இடத்துல சொல்கிறோம், அந்த பெண்ணு வாழன்னு நிற்கிறான், அந்த பெண் தரப்பில் தான் தவறு இருக்கு. சரி, இனிமேல் இப்படி இருந்துக்கிடணும்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி, இனிமேல் இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யாது என்று சொல்லி ஒரு தந்திரத்தை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அந்த தந்திரத்தினுடைய அடிப்படையிலேயே அந்த நிலை மாறி அந்த கணவன் வந்து சேர்ந்துட்டான். ஆனால் அவன்கிட்ட சொன்னோம், இது ரகசியமாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது, பாழாகிடக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்லித்தர்றேன், இது ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் அப்படியே இருந்தா. அந்த தந்திரம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அவர் ஹஜ்ஜுக்கும் கூட்டிகிட்டு போனார். போயிட்டு கொஞ்சம் அங்கே ஹஜ்ஜில் வச்சே பிரச்சனை பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணு. அது பிரச்சனை பண்ணக்கூடிய பொண்ணு தான் அப்படிங்கிறது நாங்கள் அங்கே அந்த பிள்ளைகிட்ட பேசும்போதே நாங்கள் விளங்கிக்கிட்டோம்.
ஒரு கட்டத்தில் அது ரொம்ப முற்றி போய் கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தலாக்குன்னு சொல்லிட்டார், தலாக்கே அறிவிச்சிட்டாரு. இங்கே போனால் ஹதீப்கிட்ட போனால் அல்லது ஹதீமார்கிட்ட போனால் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்லி அவர் டைரக்டாக நினைச்சிட்டார், முத்தலாக்கே அறிவிச்சிட்டார். ஒரு தலாக்கா இதோ 2 தலாக்கா இருந்தாலாவது எதாவது சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இப்போ அந்த 3 தலாக்கு விட்டதற்கு பிறகு எங்கிட்ட இந்த பெண் தரப்புலேருந்து வர்றாங்க, அங்கே சேர்த்து வைங்க கொள்ளுங்க. 3 தலாக்கு விட்டுருக்கு எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இல்லை அவங்க முடியும்னு சொல்கிறாங்க, எவங்க முடியும்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீ போ, எங்ககிட்ட முடியாது, இஸ்லாமிய ஷரியத்தில் இது முடியாது. இல்லை அவங்கள்ட்ட போனோம், அந்த தௌஹீத் ஆலிம்கிட்ட போனோம், அவட போனேன்னு சொல்கிறியா, நீ அங்கே போ, இங்கேயே வர்ற நீ. இல்லை இந்த தஃப்தரில் தானே பதிவாக இருக்குது, பதிவாகினா நீ சொல்கிறத கேட்குறது நான் வர முடியாது, நான் சொல்கிறதையும் நீ கேட்கணுங்கிறது இல்லை, மாறாக ஷரியத் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்படிலாம் பேசுகிறது அவங்களுக்கு கோபமாக என்ன செஞ்சிட்டா, ஏற்கனவே சேர்ந்து வாழும்போது ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை இப்போ உடைக்கிறான், என்ன அச்சுறுத்துறா. அதை உடைத்ததின் பிறகு அது பெரிய ஒரு ஆபத்து. இப்போ அந்த மாப்பிள்ளைக்காரன் எனக்கு ஃபோனை போடுறான், ஆலிம் நீங்கள் அப்படி சொன்னீங்களா, இப்படி ஒரு தந்திரத்தை நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். நாங்கள் எவ்வளோ சிரமங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் இதை சொல்கிறேன். அப்போ நான் ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. தம்பி, உன் மனைவி பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா? அவள் தனக்காக சுயநலத்துக்காக எவ்வளோ தூரம் போவான்னு தெரியுமா இல்லையா? ஆமாம் தெரியும். திருப்பி எதுக்கு எங்கிட்ட நீ கேட்குற? அவளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. நான் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. உன் மனைவி பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். இப்போ உன் மனைவி அல்லவா, உன் மனைவியாக வாழ்ந்தவன், நீ 3 தலாக்கு சொல்லிட்டா, அந்த தலாக்கு உண்டாயிடுச்சு நாங்கள் சொல்லிட்டு அறிவிச்சிட்டோம், அதுவும் உனக்கு தெரியும். அவள் வேற எங்கே போயிருக்கிறாங்கிறது உனக்கு தெரியும். இப்போ அமானிதம் என்று தனக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது அந்த சுயநலமாக அமானிதத்தை உடைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி வருகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் வேதனை அடைகிறோம். ஆக கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா துய்யத்தில் அமானா, எப்போது அமானிதம் வீணடிக்கப்படுகிறதோ ஃபந்ததிரி ஸாஆ, கியாமத்து நாளை நீ எதிர்பார்த்துகிறு அப்படிங்கிறாங்க. இது பல தடவை இதே மாதிரி கேட்கப்பட்டிருக்கிறது. மத்தசா கியாமத்தானால் எப்போ எப்போ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சமயங்களில் கேட்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பதில் சொல்றாங்க. இன்னொரு நபர் அப்படி கேட்ட போது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஆ, ஒரு காரியம் ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவனுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டால் கியாமத்தினால நீ எதிர்பார். ஒரு தலைமை பதவியோ அல்லது பிரதமர் பதவியோ அல்லது என்ன பதவியோ ஒரு தகுதி இல்லாதவனுடைய கையிலே ஒப்படைக்கப்படுமையானால் அது கியாமத்தினுடைய அடையாளம்ங்கிறாங்க. இப்போ நம்ம நல்லா பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இதெல்லாம் சிறிய அடையாளங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இமாம்கள் சேர்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பரவலாக. ஆனால் பிரம்மாண்டமாக எழும்பக்கூடியது தான் தஜ்ஜாலு, அந்த யாஜூஜ் மாஜூஜ் வருது, தாபத்தில் இருந்து வருது, இதெல்லாம் பெரும் அடையாளங்களில் என்ன செய்கிறாங்க, அது ஒரு 10 அடையாளங்கள் அது இருக்கிறது. இப்போ நாம் அந்த அடையாளங்களை பற்றி நாம் பேசல, இந்த சிறிய அடையாளங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு கட்டத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதத்துகிதல் ஃபைஉதுஅலா, பொது சொத்துக்கள் சுரண்டப்படும் பொழுது, பள்ளிவாசல சொத்து இருக்கும், மதரசாவுடைய சொத்து இருக்கும், பைத்துல் மாலுடைய சொத்து இருக்கும், பொதுமக்களுக்காக மக்களுக்கான சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்களை எல்லாம் சுரண்டப்படும் பொழுது கியாமத்தினால நீ எதிர்பார். கியாமத்தினுடைய அடையாளங்களை சல்தான் சொல்லிட்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருக்கிறாங்க, அரசாங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மெழுகு வர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் அமீருல் முஃமினீன் உங்கள்கிட்ட பேசணும், என்னதுன்னு என்ற சொந்த விஷயமாக பேச வந்திருக்கிறேன். அது விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசத்தானே போகிறோம், இது எதுக்கு விளக்கு, முகத்தை நான் பார்க்க என் பார்த்து நீ பார்க்கணுமா, இது பொது சொத்து இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம அவ்வளவு பேணுதலெல்லாம் நம்ம சொல்லலை, அவங்களுடைய மக்காமுக்கு அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும், பொது சொத்துக்களில் மிகுந்த கவனத்தை நாம் செலுத்தணும். அப்படி செலுத்துவதன் மூலமாக நாம் ஒரு பாதுகாப்பை பெற முடியும். நம்ம இஷ்டப்பிரகாரம்லாம் நீ பொது காரியத்துக்கு வருவதாக இருந்தால், பொது நலத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் சில விமர்சனங்களை சுமந்துதான் ஆக வேண்டும். அதை நாம் விளங்கி இருக்கிறோம், அதை எல்லாரும் விளங்கணும். அதே மாதிரி பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒல் அமானத்து மகனமா, அமானத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம்.
ஒரு ஜக்காத்து மகரமா சல்லல்லாஹு சொல்லிட்டே வர்றாங்க. ஜக்காத் இருக்குது, அது சரியாக கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு பெரிய பாரமாக நினைப்பான். அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும், அப்படி ஒரு டெக்கரேஷன், அப்படி ஒரு அலங்காரம். நாளை எல்லாவற்றுக்கும் கேள்வி இருக்குது, எல்லாவற்றுக்கும் கேள்வி இருக்குது. இது என்ன சொல்றானோ ஒன்ன சொல்றானோ நீங்க நினைக்கிறதா நினைச்சால் அதை நீங்க அப்படி இருந்தால் அதை திருத்திக்கிடணும். அப்படிதான் நானும் சரி நீங்களும் சரி. ஆனால் எல்லாமே ஆகிரத்தில் நம்முடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான், ஆகிரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. அப்ப எதையுமே நம்ம அலங்காரப்படுத்தி கொண்டு சென்றால் அது நம்முடைய பெருமையை காட்டுவதற்காகவே எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, எத்தனை காரியங்களை செய்யறாங்க. தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய செல்வத்தை, அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை, ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இப்படி இஸ்ராஃபான செய்திகள், காரியங்களை செய்யறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜக்காத்து என்று வரும்பொழுது கணக்கு பார்க்கறது, அதுக்கு கொடுக்கணுமோ இதுக்கு கொடுக்கணும். குடம்பா அவனுக்கு என்னப்பா வந்துருச்சு, கொடுத்துட்டு போ. கொஞ்சம் கூட கொடுத்தா என்னதான் வந்துட போகுது, 2.5% தானே கொடுக்க சொல்றான். ஜிஎஸ்டி 30%, 35% இருக்கு, கொடுக்கறமா இல்லையா? எத்தனை அநியாயங்கள் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. வெறும் 2.5% தந்தவன் கேட்கிறான். இவன் தந்தவன் கேட்க இல்லை, அடுத்தவன் கேட்கிறான், நம்ம கொடுக்கிறோம். ஆனால் தந்தவன் சொல்றான், நான் உனக்கு 100 தந்திருக்கிறேன், 2.5 நீ எனக்கு தந்துரு, அவ்வளவுதான். நீ 97 நீ வச்சுக்கோ. அப்ப ஜக்காத் என்பது எப்படி ஆகிவிடும், ஜக்காத் மகரமா, அது கொடுக்கப்படாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். ஜக்காத் அடுத்த அடையாளத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். கற்பது என்பது எதற்காக இருக்கும் அப்படின்னா, தீனுக்காக கற்க மாட்டாங்க யாரும். இன்னைக்கு அது பரவலாயிடுச்சு. மார்க்கத்தை கற்பது என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. மார்க்கத்தை தேடி போறதுங்கிறது இப்ப ஆலிம்கள் உருவாகிறாங்களா இல்லையே? நம்ம மதரசால எத்தனை பேர் இருக்கிறாங்க? மதரால நம்ம ஊர் பிள்ளைகள் எத்தனை இருக்கிறாங்க? அப்ப இல்மை தேடி, அப்ப கற்பது என்பது எதற்காக இருக்கும்? தஅல்லுமுன் லிகைரி தீன், தீன் அல்லாததற்காகவே கற்கப்படும். சம்பாத்தியம் மட்டுமே குறிக்காலாக இருக்கும். அப்ப தீனுக்காக கற்கப்படுவது இல்லை. சம்பாத்தியத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கற்கக்கூடியது அதிகமாகிவிடும். மனைவிக்கு அடிபணிந்து உம்மாவை வேதனைப்படுத்துவான். ஒரு மனிதன், ஒரு ஆண் என்ன செய்வான்? மனைவிக்கு கட்டுப்பட்டுருவான், ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படுவான். ஆனால் தன்னுடைய தாய்க்கு என்ன செய்வான்? அதன் மூலமாக அநியாயம் இழைப்பான். இதையும் நம்ம பார்க்கிறோம். சமீபத்திலேயும் நம்ம அதை விஷயமா பார்த்தோம். ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவியினுடைய ஹக்குகளை நிறைவேற்றணும், தாயினுடைய ஹக்கையும் நிறைவேற்றணும். ஒரு கடுமையான பொறுப்பு தானே ஒரு ஆணுக்கு, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு பெரும் பொறுப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 2 பெண்களை சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அது மனைவியையும் தாயையும் சமாளிக்கணும். எத்தனை இடங்களில் மாமியார் மருமகனும் ரொம்ப குளோஸாக சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வம்பு வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண் 2 பேரையும் என்ன செய்ய சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. மத்தளத்துக்கு 2 பக்கத்துலையும் அடிங்கிற மாதிரி. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? வாதா அர்-ரஜுலு இம்ராஅத்தஹு வஅக்க உம்மா, மனைவிக்கு வழிபட்டு தன்னுடைய தாயை வேதனைப்படுத்துவான். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, வஅத்னா சதீகஹு வஅக்ஸா அபாஹு, தன்னுடைய நண்பனை நெருக்கி வைத்து விடுவான், தன்னுடைய வாப்பாவை தூரமாக்கிடுவான். எவ்வளவு அழகான பேச்சு இது. தன்னுடைய நண்பனை நெருக்கமாக்கி வச்சிருவான். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. வாப்பாவுடைய சொல்ல தூரம் என்ன செய்ய எடுப்படாது. வாப்பா இப்போ சம்பாதிக்கல, வாப்பா சம்பாதிக்கல. ஃப்ரெண்டு ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறான், மாதம் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. வாதுனா சதீகஹு வாக்ஸா அபாஹு, தன்னுடைய நண்பனை நெருக்கமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையை தூரப்படுத்தி விடுவான். கியாமத்தினுடைய அடையாளங்களில் இது ஒன்று.
வலஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிகளிலே பள்ளி வாசல்களிலே சத்தங்கள் அதிகமாக ஆகிடும். ஒரு மீட்டிங் போட்டான்னு சொன்னால் சத்தமாக தானே இருக்குது. எல்லா இடங்கள்லையும் ஒரு மீட்டிங் அமைதியான முறையில் நடக்கிறது இல்லை. பள்ளிவாசல் நிர்வாகமா அந்த நிர்வாகமா அப்படின்னு சொன்னால் சண்டையும் சத்தமும் தான். சத்தங்கள் அதிகமாக ஆகிவிடும் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யதகாரபு ஸமான், காலம் நெருங்கிவிடும். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஹத்தா தகூன சனத்து கஷஹரி, ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரி ஆயிடும். அதுக்குள்ள வந்துடுச்சா, அதுக்குள்ள நாள் ஓடிட்டான் அப்படின்னு மனுஷன் கேட்பான். இதெல்லாம் கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்களில் உள்ளது. அவங்களே சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, தகூனு சனத்து கஷஹரதி, ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் மாதிரி இருக்கும். வஷ்ஷஹரு கல் ஜும்ஆதி, ஒரு மாதம் என்பது ஒரு வாரம் மாதிரி ஆகிவிடும். வல் ஜும்ஆத்து கல் யௌமி, இந்த ஜும்மா நேற்று தான் ஜும்மா வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இன்றைக்கே வந்துட்டு ஜும்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாப்பா சுபஹானல்லாஹ், நேற்று மாதிரி தான் இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஒல் ஜும்ஆத்து கல் யௌமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாள் மாதிரி ஆகிவிடும். ஒல் யௌம் கஸ்ஸா, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் மாதிரி ஆகிவிடும் என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத், கியாமத் வராது நீங்கள் யகூதிகளோடு போராடும் வரை. அது நடந்துகிட்டு இருக்கு. யகூதிகளிடம் அவர்களோடு நீங்கள் போராடும் வரை அது என்ன செய்யாது, கியாமத்து வராது. அப்ப யகூதிகளோடு இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் இல்லை, இதுவே நமக்கு கண் கலங்குது. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை, கால் கை உடைந்தவர்களை பார்க்கும்போது, அரபு உலகமெல்லாம் அமைதி காற்பதையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு சங்கடம். ஆனால் இதை விடவும் மோசமான ஒரு நிலை உருவாகும், இதை விடவும் மோசமா இருக்கும். ஆனா அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கரம் ஓங்கி இருக்கும். அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. அந்த நேரம் அது. அந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த யகூதிகள் கொல்லப்படுவார்கள். இவன் மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிடுவான். முஸ்லிம்கள் அவனை வெட்டுறதுக்கு போவாங்க, கல்லுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிடுவான். அந்த கல்லு சொல்லும், ஹத்தா யகூலல் ஹஜ்ரு வராஅஹு அல் யஹூதி, அவனுக்கு பின்னால் அந்த கல்லுக்கு பின்னால என்ன செஞ்சிருப்பான், ஒரு யகூதி ஒளிஞ்சிருப்பான். யா முஸ்லிம், முஸ்லிமே ஹாதா வராயி யஹூதியுன், எனக்கு பின்னால யகூதிகள் கிடக்கிறான், ஒளிஞ்சு கிடக்கிறான், ஃபக்துலு, வாங்கடான்னு கல்லு பேசும். இதெல்லாம் ஒரு அடையாளங்களாக வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு பெரிய அடையாளத்தில் போய் சேரும். இது அடுத்து அவர்கள் சொல்லுகிறது, துவாசலுல் அத்பாக்கு வான் துக்தஅல் அர்ஹம், தொடர்புகள் என்பது தட்டுக்களின் மூலமாக, டிஷ்களின் மூலமாக, சேட்டலைட் மூலமாக ஏற்படுத்தப்படும். இன்னைக்கு எவ்வளவு, அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சேட்டலைட்டை பற்றியும் டிஷ்ஷை பற்றியும் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. துவாசலுல் அத்பாக், டிஷ்களின் மூலமாக, தட்டுகளின் மூலமாக, சேட்டலைட் மூலமாக தொடர்புகள் என்ன செய்யப்படும், ஏற்படுத்தப்படும். இதை பற்றிலாம் நிறைய விளக்கம் இருக்கு, நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் பயன்படுத்துவோம். வான் துக்தஅல் அர்ஹாம், இது முக்கியமான ஒரு விஷயம். உறவுகள் துண்டிக்கப்பட்டு விடும். உறவுகள் என்ன செய்யறது, துண்டிக்கப்பட்டுரும். இதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளங்கள். குடும்ப உறவுகள் துண்டாடப்பட்டு விடும். அவங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு ஆயிடும். இந்த மாதிரி ஒரு நிலைகள் வருவதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அடுத்து ஒன்று சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் அப்படின்னு அந்த கியாமத்தினுடைய அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இன்ன மின் அலாமி ஸாஅத்தி வ அஷ்ராத்திஹா, அந்த கியாமத்தினுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிஷ்களின் மூலமாக தொடர்பு ஏற்படுத்தப்படுவது, அதே மாதிரி குடும்ப உறவுகள் முறிக்கப்படுவது என்பதை சொல்லிக் கொண்டு வந்த அவர்கள் அடுத்து சொல்றாங்க, ஐயசூத குல்ல கபீலத்தின் முனாஃபிகுஹா,
ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு தலைவன் இருப்பான், கெட்ட பயலா இருப்பான். அவன் நம்பிக்கை இல்லாதவனாகத்தான் முனாஃபிக்கா தான் இருப்பான். தன்னுடைய சமூகத்துக்கே துரோகம் செய்யக்கூடியவனா இருப்பான். அது கட்சியாக இருக்கட்டும், அமைப்பாக இருக்கட்டும். தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய சொத்து பாதுகாக்கப்படணும், தன் மீது வழக்குகள் பாய்ந்து விடக்கூடாது, இடியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்வான். தமிழ் மக்கள் மண்ணாங்கட்டி மக்கள்லாம் பார்க்கறது இல்லை, பேசுறது அப்படியா இருக்கும் தமிழ். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களை பாதுகாப்பதற்காக யாருடனும் கூட்டு வைப்பாங்க. அப்ப அவர்கள் தான் அன்னைக்கு தலைவராக இருப்பாங்க. மார்க்கெட் இருக்குல்ல, அதுல அந்த லீடர்ஷிப் யார் இருப்பான்னு சொன்னா ஆக கேடு கட்டவன் தான் அதனுடைய பொறுப்பாளராக இருப்பான். அந்து ஜஹ்ரஃபுல் மஹாரிப், மெஹராபுகள் பல 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 பலன்னு மின்னும். அந்த பள்ளியில் மெஹராப் அழகா இருக்கு, இதெல்லாம் அடையாளங்கள். மெஹராபுகள் அழகாக இருக்கும். வான் துஹ்ரபுல் குலூப், இதயங்கள் நாசமாக போயிருக்கும். மெஹராபுகளை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனால் மெஹராபு முன்னோக்கி இருக்கக்கூடிய இதயங்கள் எப்படி இருக்கு என்றால் கேடுகட்ட இதயங்களாக, ஹராபாக போன இதயங்களாக அவர்களுடைய இதயங்கள் இருக்கும். ஒரு மூமினுடைய நிலை என்ன ஆகும் என்று சொன்னால் அதல்லு மினன் நக்தி, பணத்தை விட மூமினுடைய அந்தஸ்து குறைஞ்சு போயிடும். ஈமானினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயரும்னு பார்க்க மாட்டான். ஒரு பெரிய செல்வந்தர் வர்றான்னு சொன்னால் அவருக்கு உண்டான ஒரு மரியாதை சரி, அதோடு சேர்ந்து ஒரு ஆலிம் வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கீழே தான் என்ன செய்ய மரியாதை இருக்கும். அப்போ ஐயக்கூனல் மோமினு ஃபில் கபீலத்தி அதல்ல மினன் நக்து, அது எப்படி ஆகிவிடும் என்றால் பணத்தை விட ஒரு மூமினுடைய அந்தஸ்து இழிவாக ஆகிவிடும். இப்னு மஸ்ஊத் அடுத்து சொல்றாங்க, இது இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் அங்கீகரித்த ஒன்று. எப்படி ஆகிவிடும் என்ன, யக்தஃபிர் ரிஜாலு பிர் ரிஜால் ஒன்னிசா பின் நிசா, ஆண்கள் ஆண்களை கல்யாணம் முடிச்சுக்கிடுவான், பொம்பளை கல்யாணம் முடிச்சுக்கிடுவான். இதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு பொம்பளை தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம், மகக்காரி உம்மாவை ஆட்டி படைப்பா. அவ சொல்றதை இவ கேட்க வேண்டியது இருக்கும், அல்லது மகன் சொல்றதை கேட்க வேண்டியது இருக்கும். என்ன செய்யறது, அவன் சொல்றானே வேற வழி இல்லை, அவன் தானே சாப்பாடு போடுறான் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அன்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை, தன்னை அதிகாரம் செய்யக்கூடியவளை பெற்றெடுப்பாள். வான் தரல் ஹுஃபாத்தல் உராத் அல் ஆலத் ரிஆ அஷ்ஷா யததாவலூன ஃபில் புனியான், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், சரியாக சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாதவங்க, சரியான ஆடை இல்லாத இருந்த மக்கள் எல்லாம் யததாவலூன ஃபில் புனியான், பெரிய பெரிய மாளிகையில் வசிப்பாங்க. ஏகப்பட்ட ஃப்ளாட் அவர்களுக்கு சொந்தமாக ஆகிடும். அரசியலுக்கு போனால் இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக பார்க்க முடியுது. ஒரு அமைச்சராகிட்டா அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அங்கே அவர் நிலம் இங்கே நிலம், அது இதுன்னு நடக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு ஹவாலா அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளங்களை, சில அடையாளங்களை சொல்லிட்டு வர்றாங்க. அது ஒரு பெரிய பட்டியல். அது நஸலத்தில் அர்துல் முகத்தஸத், எப்போ அர்துல் முகத்தஸா, அந்த புனித பூமி, சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸ் போன்ற அந்த ஏரியா ஹிலாஃபத்தினுடைய நிலைக்கு வருகிறதோ அப்போ கியாமத்து நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஹிலாஃபத் ஆட்சி அமையும். ஹலீஃபாக்கள் எப்படி ஒரு அற்புதமான ஆட்சி இந்த உலகத்தில் வழங்கினார்களோ அதை விட சிறந்த ஒரு ஆட்சியை தருவாங்க மஹதி அலி இஸ்லாம் வந்து. அந்த காலத்தில் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் நீதியான நேர்மையான ஆட்சி. நீதி நேர்மையான ஆட்சி எங்க இருந்தாலும் கூட அங்கே ஒழுக்கம் பண்பு எல்லாம் வந்துடும். அப்ப நீதி நேர்மையான ஆட்சியை செய்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரும் பொழுது அல்லாஹ் பரக்கத்தை தந்துடுறான். எங்கேயும் செல்வம் கொழிக்கும்,
அரசாங்கத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும். யாருக்காவது பணம் தேவை இருக்கா, யாருக்காவது லேண்டு தேவையா, வீடு கட்டுறதுக்கு கடை கட்டுறதுக்கு தேவையான அரசாங்கத்தில் அறிவிப்பு வரும். ஒருத்தரும் போக மாட்டான். ஏன்னா அவங்ககிட்டயே பணம் இருக்கு. எல்லாரும் மக்கள் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு சூழலும் கியாமத்தினுடைய அடையாளங்களில் உள்ளதுங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் செல்வம் பறந்து விரிந்து கிடக்கும். தேவை உடையவர்கள் என்பவர்கள் இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாகிவிடும். அப்ப தேவை உடையவர்கள் இல்லாத ஒரு சூழல் உருவாவதற்கு முன்பாக தேவை உடையவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யுங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், நிறைவுபடுத்தணும். யார் யாருக்கு என்ன தேவை இருக்கு, பல உம்ராக்களை நம்ம செய்கிறோம், நல்ல விஷயங்கள் தான். கடமையான உம்ரா முடிஞ்சது, ஒரு ஆசை வசதி வாய்ப்புகள் இருக்குது, அல்லாஹ் தந்திருக்கிறான், கூட ஒரு 2 உம்ரா செய்வோமே, சரி வருஷம் வருஷம் உம்ரா செய்யணும். அந்த காசை ஒரு ஏழையினுடைய கைக்கு நீங்கள் கொடுத்தா அது ஒரு உம்ரா இல்லை, 1 லட்சம் உம்ராயும் அல்லாஹ் தந்துடும் உங்களுக்கு. நம்ம பிரித்தறிய தெரியவில்லை, பிரித்தறியணும். இந்த இபாதத்தை நம்ம பிரித்து அறியணும். அது இபாதத்து, இது இபாதத்து. நீ உம்ராவுக்கு போனதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. உம்ராவுக்கு போகக்கூடிய எக்ஸ்ட்ரா உம்ராக்களை சொல்கிறேன், அதிகபட்ச உம்ராக்களை, அந்த காசை நீ ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு தேவை, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தேவையில்லையே. அடிப்படையை நாம் உணர்ந்து பார்க்கணும். அதே சமயத்தில் வசதி படைத்த பல பேர் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறாங்க, அது பெரிய ஆபத்து. இப்போ இதையெல்லாம் நம்ம கணக்கில் என்ன செய்யணும், நாங்கள் பிள்ளைகள் இருக்குது, குமர் இருக்குது, கல்யாணம் இருக்குது, வீடு கட்டணும், அதெல்லாம் ஹஜ்ஜை தடுக்குமா? ஹஜ்ஜுடைய பரதை இல்லைன்னு ஆக்கிடுமா? ஆக்காது. மேலும் சில சங்கடங்களை தான் அது உங்களுக்கு தரும். உங்களுடைய பொருளாதாரத்தை அது உடைத்து விடும், நாசப்படுத்தி விடும், இந்த ஹக்குகளை எல்லாம் பேணாமல் இருந்தார். இப்படி வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களை நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. எப்போ பலஸ்தீன், சிரியா, ஷாம் இந்த பகுதியில் ஹிலாபத்து வந்து விட்டதோ, இப்னு ஹவாலா இப்போ உன்னுடைய தலைக்கு பக்கத்தில் என் கை இருக்குல்ல, இதை மாதிரி கியாமத்தின் நெருக்கத்தில் வந்துருண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் தலைக்கு பக்கத்தில் என் கை இருக்கிற மாதிரி எவ்வளோ நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஹிலாபத் அங்கே வந்து விட்டால், உலகெங்கிலும் இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டால் அது என்ன செஞ்சிடும், கியாமத்தினுடைய அடையாளம், கியாமத்து வருவது நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம் என்று வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எனவே நாம் அமானிதத்தை பேண வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பதவியும் செல்வமும் ஆற்றலும் அவன் இரவலாக தந்தது. அவன் எப்படி செலவழிக்க சொன்னானோ, எப்படி செயல்பட சொன்னானோ அப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி